ஓ ஓ ஓ கேளுங்கோ கேளுங்கோ, திருவண்ணாமலை மண்ணுல நடந்த அரிய அதிசய கதை கேளுங்கோ. ஒரு பெண் அழகுல தேவதை, ஆனா பக்தியில சிவனுக்கே பிரியமான அடியாள். அவ கொடுத்த சத்தியம் என்னன்னா, என் வாசல்ல முதல்ல தாம்பூலம் வைக்கிறவன அவனே என் கணவன் சிவபெருமானை சாட்சி வைத்து சொன்னாலம்மா. சிவன் மேல சத்தியம் போட்டாள், சத்தியத்தை காப்பாத்த உயிரே விட்டாளே. ஒரு நாள் வயசான ஒரு முதியவன் வந்தான், குலுங்குற கையால தாம்பூலம் வச்சான். அதுக்கப்புறம் அந்த நாட்டோட மன்னனே வந்தான். உன் அழகு என் மனசை கவர்ந்திருக்குன்னு காதல் சொன்னான். ஆனா அந்த பெண் என்ன சொன்னாள்னா, மன்னரா இருந்தாலும் சரி, மண்ணுக்குள்ள கிடக்கிற ஏழையா இருந்தாலும் சரி, சிவனுக்கு கொடுத்த வாக்கு மாறாது. மன்னன் போயிட்டான், முதியவன் மட்டும் உள்ள வந்தான். வயசு மூப்பு, உடம்பு பலவீனம், வாந்தி, அசுத்தம், அருவருக்கத்தக்க நிலை. ஆனா அந்த பெண் முகம் சுளிக்கல, வெறுக்கல. கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாம் செய்தாளம்மா. அன்பு இருந்த இடத்துல அருவருப்பு இருக்காது. அப்பதான் அந்த முதியவன் ஒளியாய் மாறினான். சாட்சாத் பரமசிவனே, பெண்ணே உன் பக்தி உண்மையானது, உனக்கு என்ன வரம் வேணும் கேள்னார் சிவபெருமான். அந்த பெண் ஆனந்தத்துல வார்த்தை மாதிரி கேட்டுட்டாளம்மா, உங்க திருமுடி மேல என் திருவடி இருக்கணும். கேட்ட உடனே அவளுக்கே அதிர்ச்சி. ஐயோ சாமி, மாத்தி கேட்டுட்டேன்னு அழுதாளம்மா. ஆனா சிவன் சிரிச்சாராம். சிவன் கொடுத்த வரம் மாறாத வரம். அடுத்த பிறவியில தும்பை செடியா பிறப்பேனார். இன்னைக்கும் பாருங்க, சிவனுக்கு மிகவும் பிடித்த பூ தும்பை பூ. அந்த பூவோட வடிவம் பெண்ணின் பாத விரல் மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணின் பக்தி பூவாக மாறி இறைவன் திருமுடி மேல ஏறி நிக்குது. சிவனே உண்மையா நேசிச்ச அன்பு ஒரு பெண்ணை பூவாகவே அமரத்துவம் அடைய வைத்தது.